16, 17, 18, 19, 20. நான் பார்த்துட்டேன். அவுட். நீ சீட்டிங் தான் பண்ற. கிட்டு நீ என்றதுக்குள்ள கண்ணு திறந்து பார்த்திருக்க. இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படி சொன்னா எப்படி? நீங்க எப்பவும் மரத்துக்கு மேல தானே ஒளிச்சுக்கிறீங்க. அதனால தான் நான் மேல பார்த்தேன். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆஹா, இதுதான் சீட்டிங். நானும் ஒத்துக்க மாட்டேன். யாருடா நீ? எங்க இருந்து நான் வந்திருக்க? சொல்லுடா. டேய், நீ யாருன்னு கேட்டேன். கேட்டதுக்கு பதில் சொல்றா. என்ன உங்க கலாட்டா? வா வா போய் பார்க்கலாம். சரி வா வா, அப்புறமா போய் விளையாடலாம்.
முட்டை பூரா சாப்பிட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறான். விட மாட்டோம்டா, நாங்க உன்னை விட மாட்டோம். ஏய் திருடா, அந்த குழந்தை என்ன பண்றீங்க? அத எதுவும் பண்ணாதீங்க. சும்மா வர்றதா உன்ன? எங்க முட்டையை திருடி சாப்பிட வந்த திருட்டு பையன். அது எப்படி நடந்தது? இவனுக்கு எப்படி உங்க கூட்டுல ஏறி முட்டை சாப்பிட முடியும்? ஆஹா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. முட்டையை திருடினது இவன் தான், அது எங்களுக்கு தெரியும். நாங்க வர்றதுக்குள்ள அது எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கான் இவன். அவன் சாப்பிடுறத நீங்க பாத்தீங்களா? இல்ல பாக்காத விஷயத்த வச்சு சும்மா அந்த குழந்தைய தொந்தரவு பண்ணீங்கன்னா. அப்படியா? தொந்தரவு பண்ணா என்ன பண்ணுவ? ஐயோ, ஏய் 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 வா வா, சீக்கிரம் வெளியே வா, இங்க இருந்து நம்ம போயிடலாம். நீங்க அவனை கூட்டிட்டு போயிடுங்க, நான் அப்புறமா வந்துடுறேன். இவங்க விஷயத்தை நான் பாத்துக்கறேன். அப்படியா? நீ எங்களை தடுக்க பாக்குறியா? அப்படின்னா இப்ப பாக்கலாம். அம்மா, ஐயோ. மரியாதையா கதவை திறங்க, இல்லனா கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள வந்துருவான். அப்படி வேண்டான்னா அவனை வெளியே அனுப்பு, நாங்க போயிடுறோம். அவனை மரியாதையா வெளில அனுப்புங்க. நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. நீ எதுக்கு பயப்படுற? அந்த ரெண்டு காக்காவும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. அது இருக்கட்டும், உன் பேர் என்ன? எங்க இருந்து வர? நீ யாரு? நீ நாய்க்குட்டியா? ஐயோ காத்து, இவனை இங்க இப்ப பார்த்தா நம்ம அப்பா அம்மா எல்லாம் திட்டுவாங்களே. ஆமாமா, அது சரிதான். ஐயோ, அவங்க வரதுக்கு டைம் ஆச்சு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவனை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு காக்காவையும் இங்க இருந்து அனுப்பி வைக்கணும், இல்லனா அது பிரச்சனையாயிடும். அவங்க நம்ம அப்பா அம்மா வரும்போது கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. அப்படின்னா இந்த காக்கா கூட்டத்தை நானே விரட்டுறேன் பாரு. நீங்க இவனை பாத்துக்கோங்க, கிட்டு நீ கதவை சாத்திக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். காத்து, ஜாக்கிரதையா போயிட்டு வா. என்ன? அப்படியா? இப்ப பாரு. காத்து, அவங்கள விட்டுறாத, இதோ நானும் வரேன். ஐயோ, அப்பா அம்மா வந்துட்டாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஏய், என் குழந்தைங்களை எதுவும் பண்ணாதீங்க. மரியாதையா போயிடுங்க. ஐயோ பசங்களா, அவங்க ஏதாவது பண்ணாங்களா? உங்களுக்கு ஏதாவது ஆச்சா? இல்ல, எங்களுக்கு எதுவும் ஆகல. எதுக்கு அவங்கள உங்களை துரத்திட்டு பின்னாடி வந்தானுங்க? நீங்க அவங்க கூடு பக்கம் ஏதாச்சும் போனீங்களா என்ன? அது நாங்க அங்க விளையாண்டுருக்கும் போது ஒரு காக்கா கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கு பக்கத்துல சும்மா போனோம், அவ்வளவுதான். அதுக்குள்ள இவங்க வந்து நாங்க அந்த குட்டியை சும்மா அன்பா பார்க்க தான் போனோம். இப்ப புரிஞ்சதில்ல, காக்கா குட்டிய பார்க்க போனா இப்படித்தான் ஆகும். இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் பெரிய தைரியசாலிங்க தான். ஆமா ஆமா, ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ ரெண்டு பேரும் ஒன்னா போராட புறப்பட்டாங்க. அது நல்ல விஷயம்தான். ஆமா, கிட்டு எங்க? அவன் விளையாடுறதுக்கு வரலையா? அது காக்கா பின்னாடி வந்தப்போ நாங்க அவனை வீட்ல விட்டுட்டோம். சரி வாங்க, நாம வீட்டுக்கு போலாம். கிட்டு, நீ எங்க இருக்க? குட்டி எங்க? கிட்டு, எங்கப்பா இருக்க? உள்ளதா இருக்கியா? என்னங்கம்மா, இதோ வந்துட்டேன்.
குட்டி குட்டி நீ எங்க இருக்க குட்டி? ஐயோ, காத்து அவன் இன்னும் எழுந்துக்கலையா? அவன் தூங்கட்டும். நீ இப்போ என்ன கொண்டு வந்த? அது ஒரு நாவல் பழம், நல்லா பழுத்திருக்கு, ருசி சூப்பரா இருக்கும். அப்படியா? அப்போ அண்ணா இது வரைக்கும் இந்த மாதிரி பழம் கொண்டு வந்ததே இல்லையே. குஞ்சூஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் கொண்டு வரீங்க. அது நீங்க இந்த மாதிரி பழம்லாம் சாப்பிடுற பழக்கம் இல்லையே. ஏய், என்ன அங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போஸ் வந்துட்டானா? ஆ, வந்துட்டாம்மா. ஆஹா, அப்படின்னா எல்லாரும் கீழே வாங்க. அம்மா, மீன் ஒண்ணு கிடைக்கலையா? ஏன் காலையிலேயே மீன் கேக்குற? மத்தியானமா தரேன். அப்பா மீன் கொண்டு வரதான் போயிருக்காரு. சரி, நீங்க போய் விளையாடுங்க. சரிங்கம்மா. குஞ்சூஸ், அக்கா உனக்கு மத்தியானத்துக்கு மீன் தரேன், சரியா? உனக்கு என்னதான் சாப்பிட்டு பிடிக்கும்னு சொல்லு. அப்ப உனக்கு பேச தெரியாதா? அதெல்லாம் பரவாயில்ல, நீ இப்படியே பண்ணிக்கோ. ஆமா, ஆனா இப்ப காட்டினது உனக்கு புரிஞ்சுதா? அது என்ன நடக்கிற பூவா? இல்ல, அப்போ ஒரு சைடா நடக்கிறது நண்டு தானே, அப்படிதானே? குஞ்சூஸ் பழகிறத பார்த்தா அவனுக்கு அப்பவே கிட்டுவிங்க ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அவனு குழந்தை தானே, ஒருவேளை நான் கொடுத்த மீன் அவனுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். அப்படின்னா நான் ஒரு விஷயம் பண்றேன். அப்பு வாலியும் கிட்டு வாலியும் பண்ண முடியாத நான் பண்ண போறேன், பாத்துக்கோங்க. ஏ காத்து, நில்லு நில்லு, இவ்ளோ சீக்கிரமா எங்க போற? ஓஹோ, புதுசா ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு அப்புறம் எங்களை எல்லாத்தையும் மறந்துட்டல்ல. அவனையும் கூட்டிட்டு வா காத்து, நாம விளையாடலாம். அது குஞ்சுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவனுக்கு சரியானது விளையாட கூட்டிட்டு வரேன். அது சரி, நீ இப்ப எங்க போய்கிட்டு இருக்க? நாங்களும் வேணா வரவா? வேண்டாம், நான் பொன்மா அண்ணனை தான் தேடி போய்கிட்டு இருக்கேன். இப்ப வந்துடுவேன். ஏன், மீன் பிடிக்கிறது எப்படின்னு கத்துக்க போறியா? ஆமா, அதுக்கு தான். அடடு, யாருப்பா இது? என்ன காத்த இந்த பக்கம்? மீனை பிடிக்க வந்திருக்கியா? இல்ல, நண்டு பிடிக்க தான் வந்தேன். அது நல்லா இருக்கே. அது இங்க நண்டு பிடிக்க தெரிஞ்ச ஒரே ஆளு கொக்கு மாமா மட்டும்தான். பிடிக்க தெரியாம நண்டு பிடிக்க போயிடாத, அவன் ஒரே கடியா கடிச்சிருவான். இருக்கிறதுல சின்ன நண்டு, அத நான் பிடிச்சுக்கிறேன். இதோ பாருங்க. ஐயோ, நான் தான் சொன்னேன்ல. என்ன என்ன இது, இங்க ஏதோ புதுசா சத்தம் கேக்குது? அது அண்ணா, அந்த நண்டு இந்த காத்த கடிச்சிருச்சுனா. நான் சொல்லி இவன் கேட்கவே இல்லை. இல்லனாலும் இந்த காத்துக்கு குறும்புத்தனம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன் காத்து, உனக்கு எதுக்கு இப்ப நண்டெல்லாம்?
அது வளர்க்கத்தான். அதுக்கு உனக்கு நண்டு எப்படி வளர்க்கணும்னு தெரியுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கொக்கு மாமானால ஒரு சின்ன நண்டு பிடிச்சு தர முடியுமா? உனக்கு அவ்வளோ ஆசை இருந்ததுன்னா நான் உனக்கு ஒன்று பிடிச்சி தரேன். அட மாட்டியா? காத்து, சரி அப்போ நேரத்தை வீணாக்காம சீக்கிரமா வீட்டுக்கு போ. குழந்தைங்களை மட்டும் தேடிட்டு இருக்க யாரோ ஒரு ஆளு இங்க வந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நானும் கேள்விப்பட்டேன். அதனால சீக்கிரம் வீட்டுக்கு போயிடு. காத்து, வழியில எங்க நிக்காத என்ன? காத்து, இவ்ளோ நேரமா நீ எங்க போயிருந்த? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு பிடிவாதமா இருந்தான். நாங்க சொல்றது கேட்கல. காத்து கொடுத்த மீனையும் அவன் சாப்பிடவே இல்ல. அக்கா, நீ எப்படி நண்டு பிடிச்ச? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அது ரகசியம். இருந்தாலும் காத்து, இத நீ எப்படி கொண்டு வந்த? என்னாச்சு குஞ்சூஸ், ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? அப்பாவை பார்க்க முடியலன்னா? அம்மாவை பார்க்க முடியாதது இல்லையா? அம்மாவெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம விளையாட போலாமா? வெட்டுக்கிளி எல்லாம் வெளியே நிக்கிறாங்க. நீ சீக்கிரம் சாப்பிட்டு. நண்டு தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே.
சீக்கிரமாக ஓடிச் சென்று ஒளிந்து கொள் நீ நண்பனே. சிவானத்தின் வண்ணம் கொண்ட தங்கத்தோடன் நீதானே, பொத்தி மறைக்கும் சோகம் எதற்கும் நட்பில் இடமும் இல்லையே. கவலைகள் எல்லாம் ஓரம் வைத்து எங்கள் பக்கம் வருவாயே, மனம் நிறைந்த குணம் உனக்கு எவர்க்கும் அது அறியாதோ. ஹே ஹே சிவானத்தின் வண்ணம் கொண்ட தங்கத்தோடன் நீதானே, பொத்தி மறைக்கும் சோகம் எதற்கும் நட்பில் இடமும் இல்லையே. கவலைகள் எல்லாம் ஓரம் வைத்து எங்கள் பக்கம் வருவாயே, மனம் நிறைந்த குணம் உனக்கு எவர்க்கும் அது அறியாதோ. ஹே ஹே ஹோ ஹே ஹே டேய், அப். டேய், நில்லுடா டேய். உங்க ரெண்டு பேரும் நான் கொஞ்ச நாளா நோட் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கேன். ஐயோ ஐயோ எங்களை எதுவும் பண்ணாத. ஐயோ ஆ, பண்ணாத. சுண்டனும் சுண்டனும் தானே அங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா அப்படிதான் தோணுது. அவங்க ஏதோ ஆபத்துல சிக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்க்கலாமா? சரி வா. ஐயோ எங்களை எதுவும் பண்ணிடாத. எங்களை கொன்னுடாத. ஐயோ புலி வருது. ஐயோ வருது. எல்லாரும் ஓடுங்க. எல்லாரும் சீக்கிரம் ஓடுங்க. இன்னும் இங்க நின்னுதுன்னா பிரச்சனை அதிகமாயிடும். என்ன இருந்தாலும் எப்படி ஓடுறான் பாரு. இந்த காட்டு பூனையோட தைரியம் எல்லாம் இவ்வளவுதானா? அவன் கண்ணு இல்ல, மரமண்ட. இவனை நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. இவனும் எங்களோட ஃப்ரெண்டு தான். நீங்க பயப்படாதீங்க. இருந்தாலும் இவனை பார்த்த விஷயத்தை எங்கேயும் சொல்லிடாதீங்க. அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லாதீங்க. அது அப்படி அது ஒரு ரகசியம். வெளியே சொல்லிட மாட்டீங்கல்ல? இல்ல சொல்ல மாட்டோம். நாங்க சொல்லவே மாட்டோம். இருந்தாலும் அந்த திருட்டு குயில் இருக்காளே, அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல. நம்மள ஏமாத்தி நம்ம கூட்டுக்குள்ள முட்டை போடுறதெல்லாம் சரி, இருந்தாலும் முட்டையை எதுக்கு கீழே தள்ளி விடுறான்னு தான் தெரியல. அதெல்லாம் அந்த வாயாடி பொண்ணு காத்து தானே சொன்னா, அதெல்லாம் நம்ப வேண்டாம். ஆஹா, அவ சும்மா எல்லாம் சொல்லல, கண்ணால பாத்திருக்கா. சரி ஒத்துக்கிறேன். ஒருவேளை நம்மளோட முட்டையும் அவதான் கீழே தள்ளி விட்டுருப்பாளா? ஐயோ, அப்படியும் பண்ணலாம்ல. அந்த திருடிய நான் பார்த்தேன், சும்மா விட மாட்டேன். ஐயோ, அப்படின்னா அந்த சின்ன நிறைய நம்ம ஓட விட்டது தப்பா போச்சுல்ல? அந்த காத்தும் ஃப்ரெண்ட்ஸும் தானே அவனை கொண்டு போனாங்க. அப்படியா? நீங்க தான் என் குழந்தைய துரத்துனதா? இந்த காத்து யாரு? என் குழந்தைய அவங்க எங்க கொண்டு போனாங்க? ஐயோ, நம்ம தப்பிச்சிடலாம். வா வா சீக்கிரம். ஐயோ, அது அந்த நரிக்குட்டியோட அம்மா போல இருக்கே. நமக்கு தெரிஞ்சதை அவங்க கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், நம்ம அவனை குத்துறோம்ல, அது தெரிஞ்ச அந்த அம்மா நரி சும்மா விடாது. ஐயோ போகாதீங்க, நில்லுங்க. நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். நான் சொல்றத கேளுங்க. ஐயோ என் குழந்தை. ச்சே, அவங்க கிட்ட அப்படி பேசாம இருந்திருக்கலாம்.
கிட்டு எழுந்திரு. கிட்டு இங்க பாரு, குஞ்சுச காணோம். அவன் இங்க தானே படுத்திருந்தான். அக்கா எல்லா இடத்துலயும் பாத்தீங்களா? இல்ல கிட்டு, நான் இப்பதான் எழுந்து பார்த்தேன். ஒருவேளை அவ கீழே எங்கேயாவது போயிருப்பானா? அப்படின்னா அம்மா அப்பா அவனை பார்த்திருப்பாங்களா? போய் பார்க்கலாம், சீக்கிரம் வா. அடடா, நீங்க 2 பேரும் சீக்கிரமா எழுந்துட்டீங்களா? இன்னைக்கு என்ன விசேஷம்? அட அவங்க சீக்கிரமா எழுப்புனதெல்லாம் ஒரு குத்தமா? ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்காங்க? இங்க வாங்க, நான் கேக்குறேன். நாங்க இப்ப வந்துட்டோமா? காத்து, குட்டி எங்க? அவனை இங்க எங்கேயுமே காணோம். மெதுவா சொல்லு, அவன் இங்க காணோம். அதுதான் இப்ப பிரச்சனையே. நாங்க எழுந்து பார்க்கும்போது கட்டில்ல அவன் இல்ல. இப்போ கீழேயும் போய் பார்த்துட்டோம். சரி, நீங்க இப்படி வருத்தப்படாதீங்க. அவன் ஒருவேளை வெளியே எங்கேயாவது போயிருக்கலாம். நான் போய் பார்த்துட்டு வரேன். காத்து, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கீழே வாங்க. காத்து, குட்டி அந்த மரத்துக்கு கீழே தான் இருக்கான். இவங்க தான் அவனை இங்க கொண்டு வந்தாங்க. காத்து, நேத்து நைட் இந்த குட்டி பையன் இருக்கால, நேத்து ஒரு வலையில மாட்டிக்கிட்டான். நாங்க அதான் பார்த்தோம். அந்த வலைய பல்லால அறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டான். இப்பதான் நிம்மதியா இருக்கு. எங்க இருக்கா அவ? காட்டு. குஞ்சூஸ், நீ எங்க தான் போன? நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அப்படி உனக்கு எங்கயாவது போனோம்னா நாங்களும் கூட வந்திருப்போம்ல. அப்படி நீ எங்க போயிருந்த? அதுவும் நடு ராத்திரியில. உனக்கு பயமா இல்லையா? யாராவது உன்னை கூப்பிட்டாங்களா? உங்க அம்மா தான் கூப்பிட்டாங்களா? அடடே, அதான் விஷயமா? அவங்க அம்மாவை தேடிதான் ராத்திரியும் கூட பார்க்காம அவன் போயிருக்கான். உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. சரியான டைம்ல நீங்க வந்ததால தானே இவன் திரும்பி கிடைச்சான். நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களோட உயிரையும் காப்பாத்திருக்கீங்கல்ல, அதுக்கு பதிலா நாங்க ஏதாவது செய்ய வேண்டாமா? அப்போ இந்த குஞ்சுச நாம அவங்க அம்மா கூட அனுப்பி வைக்க வேண்டாமா? ஆமாமா, குஞ்சுசோட அம்மாவை கண்டுபிடிச்சு அவனை சேர்த்து வைக்கணும். ஆமா அண்ணா, பிஸியா இருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல. என்ன வேணும் உனக்கு? இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்ல. நான் இங்க முதல் தடவையா வரேன். ஒருத்தரை தேடித்தான் வந்தேன். அப்படியா? அதுக்கு என்ன? அப்படி யாரை தேடுறீங்க? எனக்கு தெரியலனாலும் இந்த அண்ணனுக்கு தெரியும். ஆமா ஆமா, கரெக்டு தான். யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்க? இந்த காத்து நீங்க யாராவது இருக்காங்களா? காத்துவா? அப்படி யாரும் இங்க இல்லையே. அப்படிதானே? அது அந்த பூனை. ஆமா ஆமா, நான் சரியா கவனிக்கவே இல்ல. அது ஒரு பயங்கரமான பூனைங்க. ஆனா இங்கெல்லாம் வரவே மாட்டான். என்ன விஷயம்? ரொம்ப நன்றிங்க. சரி, நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு. எதுக்கு இப்ப தேவையில்லாமலாம் நம்ம பொய் சொல்றோம்? மெதுவா. ஒருவேளை இந்த நரி தான் குழந்தைங்களை தேடி வந்திருக்குமோன்னு சந்தேகமா. அம்மாவுக்கு என்ன வெளியே அனுப்ப கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. குழந்தைங்களை தேடி யார் யாரோ வந்திருக்காங்கன்னு அம்மா எங்க இருந்தோ கேட்டிருக்காங்க. அதான். அப்படி யாரு வந்திருக்காங்க?
காத்து, முதல்ல நீ தான் சொல்லணும். நீ ஏன் இந்த பக்கமா வந்த? அது நாங்க சும்மா விளையாடிட்டு இருந்தோம். விளையாட்டுலாம் இருக்கட்டும், அதை உன் வீட்டு பக்கத்துலயே ஆட வேண்டியது தானே? அது நாங்க விளையாடி விளையாடி இவ்வளவு தூரம் வந்துட்டோம். அப்படின்னா விளையாட்டெல்லாம் நிப்பாட்டிக்க. நான் நேத்து தான் உன்கிட்ட சொன்னேன்ல, குழந்தைகளை மட்டும் யாரோ தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு போங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்து விளையாடுங்க. சரி கொக்கு மாமா, நாங்க இப்பவே போறோம். சீக்கிரமா போங்க, எங்க நிக்காதீங்க, சரியா? இந்த கொக்கு மாமா யார பத்தி சொல்றாருன்னு தெரியலையே. ஒருவேளை அவங்க நம்மள பிடிச்சிட்டு போவாங்களா? அப்படிலாம் பார்த்தா கொஞ்சம் அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்க முடியுமா? அது சரிதான். அப்படின்னா நம்ம இந்த வழியிலேயே போயிடலாம் குட்டி. காத்து, இங்க பாரு, நான் உன் கூட சண்டை போட வரல. சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு நாங்க தெரியாம தான் வந்தோம். அந்த குழந்தைய நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நிஜமா எங்க முட்டைய யாரு உடைச்சான்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு திருட்டு குயில் தான். அதான் விஷயம் தெரியாம உங்ககிட்ட கலாட்டா பண்ணதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க. அந்த குழந்தைங்க அவங்க அம்மா அவனை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்பாவை நீங்க பாத்தீங்களா? நிஜமா? குட்டியோட அம்மா எங்க இருக்காங்க? நாங்களும் அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கோம். நாங்க அவளை பார்த்தது அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் நாங்க அவளை பார்த்தோம். எதுக்கும் நீங்க இந்த வழியா போய் பாருங்க. இத சொன்னதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அவ அம்மாவை நாங்க எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சுக்கிறோம். என்னாச்சு? ஏன் இப்படி சந்தோஷமா வரீங்க? கொஞ்சம் சொட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? நாங்க பார்க்கல, ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சீக்கிரமா வா, நாம அங்க போலாம். கொஞ்சம் எதுக்கு வருத்தப்படுற? உன் அம்மா இங்க தான் இருக்காங்க. எப்படியோ கண்டுபிடிச்சிடலாம். காத்து, நம்ம வந்த வழியெல்லாம் சரிதான். குட்டியோட அம்மா இங்க இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க வந்த வழியெல்லாம் சரிதான், ஆனா இந்த கண்டனோட வழியா மட்டும்தான் இருக்கும். ஐயோ, என்னோட குஞ்சூஸ் எதுக்கு அவனை இப்படி பிடிச்சு வச்சிருக்கா? அவனே அவனோட அம்மாவை பார்க்க முடியாத வருத்தத்துல இருக்கான். ஐயோ, அவங்க அம்மாவை புலி தூக்கிட்டு போனது உங்களுக்கு தெரியாதா? இந்த கண்டனை ஏமாத்திட்டு ஓடிடலாம் நினைச்சீங்களாடா? ரொம்ப ஈஸியா மாட்டின அந்த 2 எலியையும் நீங்க தான்டா தப்பிக்க வச்சீங்க. நாங்க அவனோட அம்மா கிட்ட ஒப்படைக்க தான் போய்கிட்டு இருக்கோம். சரி, இவனை நான் கொடுத்துடுறேன். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு அந்த 2 எலியையும் வேணும். என்ன? ஐயோ, இப்படி எங்கனால அப்படிலாம் பண்ண முடியாது. சொன்னது காதுல விழலையா? என் மனசு மாறதுக்கு முன்னாடி போய் கூட்டிட்டு வாங்க அந்த எலிய. உங்க எல்லாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன், பாத்துக்கங்க. நான் யாருன்னு தெரியும்ல. ஐயோ, எப்படியாவது கொஞ்சம் அவன் கிட்ட இருந்து காப்பாத்தி தான் ஆகணும். அதுக்கு முதல்ல அந்த பூனையை அங்கிருந்து விரட்டணும். அப்படின்னா வீட்டுக்கு போய் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடலாமா? அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் அவங்க சத்தம் போடுவாங்க. இல்லைன்னா நம்ம எப்படியாவது கொஞ்சம் அம்மாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலாம். ஐயோ அம்மா, வலிக்குது. ஐயோ, எப்படியோ போயிருச்சு. என்ன வலி தெரியுமா? ஓ, அது சரி. அங்க மேல அந்த இலைய பாருங்க, அங்க நிறைய எறும்பு இருக்குது. காத்து, உன் தலையில விழுந்த எறும்பு அந்த கண்டன் தலையில விழுந்திருக்கணும். ஒரு எறும்பு இல்ல, இங்க இருக்கிற மொத்த எறும்பு அவன் தலையில விழணும். அது நல்லா இருக்கு மீ.
ஏய் ஐயோ ஐயோ அம்மா ஏய் ஐயோ எறும்பு ஐயோ அரிக்குது கடிக்குது வலிக்குது ஐயோ 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 மல்லாக்க படுத்து நான் போடுற அவஸ்தை இருக்குது அம்மா ஐயோ 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 குழந்தைங்க இப்ப வீட்டுக்கு திரும்பி வந்திருப்பாங்கல்ல. அந்த ஆமா அண்ணன் சொன்னதை கேட்டதுல இருந்தே மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு நம்ம குழந்தைங்க எப்பவுமே அவ்வளவு தூரமா போய் விளையாடுற பழக்கமே அவங்களுக்கு இல்லையே. ஆமாமா, இப்ப புதுசா ஒருத்தனை கூட வச்சுதான் விளையாடுறாங்க. அவங்க கூட புதுசாலாம் யாரும் விளையாடுறதுக்கு இல்லப்பா. அப்படி இருந்தா எங்களுக்கு தெரியாதா என்ன? அவங்க கூட யார் இருக்கா தெரியுமா? ஒரு நரியோட குட்டி. என்னது, நரியோட குழந்தையா? இத பாரு, ஏதாவது சொல்லி சும்மா பயமுறுத்தாத. நீங்க எந்த சீக்கிரமா போறதா உனக்கு நல்லது. ஓ நான் கிளம்புறேன்ப்பா. அச்சோ, அந்த கண்டன் சொன்ன மாதிரி நரியோட குழந்தை அவங்க கூட தான் இருக்குமா? அப்படின்னா அதோட அம்மா வந்து நம்மளோட குழந்தைங்களை ஏதாவது பண்ணுமே. நேரத்தை வீணாக்க வேணாம், நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போலாம் வா. அக்கா சீக்கிரம் வாங்க, நாமளும் போயிடலாம். இப்ப எனக்கு நிஜமாவே பயமா இருக்கு. ஆமா காத்து, அவங்க பின்னாடியே நடந்து நாம அங்க போயிட வேண்டியதுதான். கொஞ்சம் போலாமா? என்னாச்சு கொஞ்சம், உனக்கு அம்மா வாசனை கிடைக்குதா? உன் கூட எங்களை பார்த்தா உன் அம்மா எங்களை தாக்க மாட்டாங்களா? அப்படின்னா சரி, இன்னொரு தடவை போய் நம்ம பார்க்கலாம். கிட்டு, எங்க போனீங்க இவ்வளவு நேரமா? மிச்சவங்க எல்லாம் எங்க? உங்க கூட இப்ப புதுசா யார் இருக்கா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். அது வேற யாரும் இல்ல, குட்டி தான். 2 காக்கா வந்து அவனை தாக்குறத பார்த்து நாங்க அவனை காப்பாத்திட்டோம். இது வரைக்கும் அவன் எங்க கூட தான் இருந்தான். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனை இப்ப காணோம். நம்ம காத்துவையும் காணோம். என் குழந்தை எங்க? உண்மையை சொல்லுங்க. எந்த குழந்தை? எங்களுக்கு எதுவும் தெரியாது. அப்ப எப்படி என் குழந்தையோட வாசனை உங்க உடம்புல இருக்கும்? அது அது கண்டன் மேல இருந்து கூட வரல. அந்த பூனை எங்களை ரொம்ப நேரம் பிடிச்சிருந்துச்சு. யார் இந்த கண்டன்? இங்க அவங்க ஒரு பெரிய பூனை. அப்ப அந்த கண்டன் சொல்றது காத்துவ இல்லையா? ஐயோ இல்ல, காத்து ரொம்ப பாவம், சின்ன பூனை. தப்பி தவறி உங்க குழந்தை மட்டும் கண்டன் கிட்ட மாட்டினா அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் நானு. ஐயோ ஐயோ, எங்களை சும்மா விட்டுடு. என்ன ஏமாத்திட்டு நீங்க யாரும் ஓட முடியாது. நாங்க கொஞ்சம் சோட அம்மாவை தேடி தான் போயிட்டு இருக்கோம். அப்படியா? ஆனா அதுக்கு நான் தானே உத்தரவு தரணும். ஐயோ குஞ்சூஸ், குஞ்சூஸ், அவனை ஒண்ணு பண்ணிடாத. குஞ்சூஸ், குஞ்சூஸ். ஏய், கீழே இறங்க. இல்லைன்னா இவனை இங்க இருந்து தள்ளி விட்டுருவேன். இவனுக்கு ஒன்ன மாதிரி மரம்லாம் ஏற தெரியாதுல்ல.
நீ காத்து தானே? என் குழந்தை மேல இருக்கானா? இருக்கு, ஆனா அந்த கெட்ட பூனை கையில இருக்கு. ஆ, இப்பதான் நிம்மதியா இருக்கு. காத்து, நீ பயப்படாத, எனக்கு எல்லாம் தெரியும். அந்த கண்டம் கிட்ட சீக்கிரமா குழந்தைய கீழே கொண்டு வர சொல்லு. தைரியமா போ. சரி, அப்படின்னு நான் போய் சொல்றேன். காத்து நீ இன்னும் போலையா? அப்ப இவனை நான் கீழே தள்ளி விட்டுறவா? அப்படிலாம் கீழே போட முடியாது. கொஞ்சம் சோட அம்மா கீழே வந்திருக்காங்க. அவனுக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் அவங்க உன்னை சும்மாவே விட மாட்டாங்க. அப்படின்னா நீயே இவனை பாத்துக்க. காத்து, காத்துவ தேடிதான் வந்தீங்களா? இந்த மரத்துக்கு மேலதான் இருக்கான். என் குழந்தையும் அங்கதான் இருக்கான். நீங்க கொஞ்சம் ஏறி பாக்குறீங்களா? என்னால மரத்துல எல்லாம் ஏற முடியாது. அதுக்கு என்ன, நாங்க இதோ போய் பார்த்துட்டு வரோம். டேய், நில்லுடா. நீ எப்பயாவது என் கையில கிடப்ப, அப்ப பாத்துக்கிற உன்னை. இந்த காத்து ஒரு சமத்தான பொண்ணாச்சு. காத்துவை இந்த மாதிரி வளர்த்ததுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த சின்ன சமயத்துக்குள்ள இவ்ளோ நெருக்கமாயிட்டாங்களா? அவனுக்கு கிட்ட செய்யும் அப்ப செய்ய பார்க்கணுமா? அப்ப அவங்களையும் பார்த்துட்டு தான் நாங்க போவோம். யாரது சொன்னது மியாவோ? நான் தான் உங்களின் காத்து. யாரது சொன்னது மியாவோ? நான் தான் உங்களின் காத்து. என் கூடத்தான் சேர யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாருக்கெல்லாம் பிடிக்கும். யாரது சொன்னது மியாவோ? நான் தான் உங்களின் காத்து. என் கூடத்தான் சேர யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாருக்கெல்லாம் பிடிக்கும். அம்மா பேச்சை கேட்போம்.